என் தங்கப்பிள்ளையே, சரியாக திங்கள் கிழமையினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நாளைய மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியலில் சர்வ நிச்சயமாக உன் மனம் மகிழும்படி ஒரு நல்ல செய்தி பெருமகிழ்ச்சியோடு உன்னை தேடி வரப்போகின்றது. அதுவும் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இவர் அந்த மகிழ்ச்சியை உன் கைகளில் நிறைவாக கொண்டு வந்து தருவார் என்பதனை மறக்கக்கூடாது. யாராக இருக்கும், எவராக இருக்கும் என்று யோசித்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு, யாராக இருந்தாலும் அம்மா நமக்கு நல்லதை சொல்வாள் என்ற நம்பிக்கையோடு இந்த வார்த்தைகளை கேள். நிச்சயமாக இன்றிரவே அந்த சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வந்துவிடும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி எண்ணி நீ வருந்துவதை நிறுத்திவிட்டு, விஷமும் வேஷமும் இரண்டும் ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் என்பதனை புரிந்து கொள். விஷம் உயிரை கொள்ளும், ஒருவர் போடுகின்ற வேஷம் இன்னொருவரின் மனதை கொள்ளும். என் குழந்தையே, வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தைகள் பேசும் பொழுது தடித்து விழுந்து விட்டால் அந்த வார்த்தைகளினால் எதிரில் நிற்கின்றவர்கள் உயிர் கூட போய்விட நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அதனால் பேசுவதற்கு முன்னால் ஒரு முறைக்கு பல முறை நிச்சயமாக யோசிக்க வேண்டும். என் குழந்தையே, வார்த்தையால் தன் வாழ்க்கையை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரம் போல எண்ணிலடங்காதவர்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கை ஒரு நொடியில் எதை நடத்தும் என்று யாருக்கும் இங்கு தெரியாது. அதனால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை தேடி வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் மட்டும்தான் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நொடி நிரந்தரமில்லாத இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதுதான் இந்த வாழ்க்கையில் நாம் புரிதலில் வைத்திருக்க வேண்டிய விஷயம் அல்லவா? என் குழந்தையே, உண்மை அறுவை சிகிச்சை போன்றது. சற்று வலியை தரலாம், ஆனால் அது ஆறிவிடும். ஆனால் பொய்கள் வலி நிவாரணி போன்றது. உடனடி ஆறுதல் அளிக்குமே தவிர, ஆனால் காலம் முழுவதும் அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டு, எப்பொழுதுமே உண்மையும் பொய்யும் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் எது வாழும் எது தாழும் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை அல்லவா? அதனால் இதற்காகவெல்லாம் எப்பொழுதும் நீ வருந்திக் கொண்டிருக்காதே. என் குழந்தையே, தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அதைவிட சிறந்த மாற்றம் இந்த வாழ்க்கையில் வேறெதுவும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். யாரையும் மாற்றி யார் பின்னாலும் சுற்றி இன்று உன் வாழ்க்கையை நீ தொலைத்து கொண்டிருக்காதே. உன்னை மாற்றிக்கொண்டு அடுத்தது என்னவென்று என் குழந்தை நீ யோசிக்க தொடங்குவாயானால் இந்த வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இதுவரையிலும் நீ கடந்து வந்ததும் நீ கவனித்ததும் போதும். இனிமேல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உனதாக்கிட நீ முயற்சிகளை செய்து கொண்டே இரு. உன்னுடைய உடலை கவனமாக கவனித்துக்கொள். நீ வாழ வேண்டிய ஒரே இடம் அதுதான். உன்னுடைய உடல் நன்றாக இருந்தால்தான் எது நன்றாக இருந்தாலும் உன்னால் அத்தனை விஷயங்களையும் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும். நாம் இங்கு போராடி போராடி அத்தனை வெற்றியையும் பெறுகின்ற நேரம் உன்னுடைய உடல் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் அதன் பிறகு எதையுமே நீ சாதித்தும் எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே,
யார் என்ன சொன்னாலும் அதை பற்றிய கவலை உனக்கு தேவையில்லை. உன் மனது என்ன சொல்கின்றதோ, உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றதோ அதை நீ பின்பற்றி நடந்து கொண்டே இரு. என் குழந்தையே, நேர்மையானவன் பணம் சேர்க்க மாட்டான், பகையை மட்டும் சேர்ப்பான். உண்மையை பேசினால் உறவுகள் குறையும், ஆனால் மரியாதை அதிகரிக்கும். பணத்திற்காக வாழ்பவன் சில நாட்கள் மட்டும்தான் இன்னொருவரின் நினைவில் இருப்பான் என்பதனை மறந்துவிடக்கூடாது. நேர்மையாக வாழ்பவன் காலத்திற்கும் எல்லோருடைய நினைவிலும் இருப்பான் என்பதனை மறக்கக்கூடாது. நேர்மை என்ற ஒன்று இன்று வேண்டுமானால் மற்றவர்களுக்கு ஏளனமாகவும் பிழைக்க தெரியாதவர்கள் போலவும் இருக்கலாம். நாளை தான் சொன்ன பொய் ஒவ்வொன்றையும் மறைப்பதற்கு அடுக்கடுக்காக பொய்களை சொல்லி திரியும் பொழுதுதான் தெரியும் நாம் அன்றே நேர்மையாக பதிலை சொல்லியிட்டு வந்து இருக்கலாமே என்று. என் குழந்தையே, 1000 பேர் உன்னை பற்றி 1000 விதமாக சொல்லும்போது ஒரு நபர் மட்டும் விடு, எனக்கு உன்னை பற்றி தெரியும், பார்த்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படி ஒருவர் சொல்கிறார் என்றால் அந்த ஒரு வார்த்தையில் அந்த 1000 பேருடைய வார்த்தைகளும் ஒட்டு மொத்தமாக உடைந்து போய் விடுகிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். ஒட்டு மொத்தமாக உன்னுடைய மனநிலையும் அந்த நேரத்தில் சரியாகிவிடும் என்பதனை புரிந்து கொள். எத்தனை பேர் உன்னை உடைக்க நினைத்தாலும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒருவர் இருப்பார் உன்னை இந்த நிலையிலிருந்து தேற்றுவதற்கென்று. அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். இது போன்றவர்களிடத்தில் இருந்து கிடைக்கின்ற நல்ல நம்பிக்கையை ஒருபோதும் நீ இழந்து விடாதே. நாம் அறிவாளியா அல்லது முட்டாளா என்று நமக்கு தெரியாது. நாம் பலசாலியா அல்லது பலமில்லாதவனா என்று நமக்கு தெரியாது. நமக்குள் உள்ள திறமையை பயன்படுத்தி நம்முடைய வேலையை மட்டும் நம்மால் செய்து கொண்டே இருப்போமானால் அது உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உன் வெற்றியை எப்பொழுதும் என்னவென்று உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ உன் வேலையை மட்டும் செய்து கொண்டு அடுத்த அடியை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, அடுத்தவர்கள் பாராட்ட வேண்டும் என்றோ மற்றவர்கள் நம்மை பார்த்து நீ அப்படி என்று சொல்ல வேண்டும் என்றோ ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையை நீ வாழ நினைக்காதே. என் குழந்தையே, உனக்காக வாழ வேண்டும். உனக்காக இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, எது வேண்டுமானாலும் நம்மை சுற்றி நடக்கலாம். எந்த விஷயம் வேண்டுமானாலும் நம்மை மிகுந்த அளவில் காயப்படுத்தலாம். தடைகளையே உற்று உற்று பார்த்து கொண்டிருப்பதை முதலில் நிறுத்து. தடைகளை பார்க்காமல் நிச்சயமாக நீ இப்படி பார்ப்பதனால் உன்னால் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாமல் போகலாம். உன்னுடைய குறிக்கோளை உற்று பார். தடைகள் மறந்துவிடும், உனக்குள் உத்வேகம் பிறந்துவிடும் என்பதனை நீயாகவே புரிந்து கொள்வாய். என் குழந்தையை, எதை செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்பது நமக்கு முதலில் புரிதலில் இருக்கட்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள எப்பொழுதும் உன் மனதளவில் உன்னை தயார்படுத்தி கொண்டே இரு. பிரச்சனைகளினுடைய பன்முகங்களை உணராமல் தீர்வுகளை ஒருபொழுதும் நீ தீர்மானித்து விடக்கூடாது. போராடி தோற்று பார்த்தால் நிச்சயமாக உன்னுடைய எதிரியும் கூட உன்னை நேசிக்க தொடங்கி விடுவான். நாம் வெற்றி பெற்று விட்டோம், ஆனாலும் இவர்கள் வெற்றி பெறாத பொழுதும் இவர்களுக்குள் எத்தனை போராட்டம், எத்தனை தைரியம் இருக்கிறது என்று நினைத்து உன்னை நினைத்து பெருமைப்படுவார்கள். தோல்விக்கும் வெற்றிக்கும் ஒரு நூல் அளவுதான் வித்தியாசம். அதை பிடிக்க உனக்கு தேவை தன்னம்பிக்கை. எவ்வளவு வேகமாக விழுகிறோமோ அவ்வளவு வேகமாக அந்த இடத்தில் இருந்து நீ எழுந்திருத்து விட வேண்டும். அதுதான் உனக்கானவற்றை எல்லாம் உன்னிடத்தில் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்கின்ற நேரம் இந்த தாயானவள் நாளைய மங்கள செவ்வாய்க்கிழமையின் விடியலில்
உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய பல உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்வாள் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து கொண்டே சென்றதோ அதுவரையிலும் என் குழந்தை, இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாயா என்று உன்னை சோதித்து பார்த்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் நீ கேட்டாய் என்பதற்காக கொடுத்துவிட்டு அதன் பிறகு அதன் மீது நீ நாட்டமில்லாமல் இருக்கும் பட்சத்தில் அது உனக்கு கிடைத்திருப்பதை விட இன்னொருவருக்கு கிடைத்திருக்கலாம் என்பது போன்ற ஒரு எண்ணம் உருவாகிவிடும் அல்லவா? அதனால் எதையும் உணர்ந்து நம்மை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து விட்டால் அது போதும். நல்ல விஷயங்களும் நல்ல நன்மைகளும் உன்னை தேடி எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாளைய விடியல் மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியல், கந்தனின் அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய விடியல். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் எப்பொழுதும் அப்பன் உன் வாழ்க்கையில் நின்று உன்னை நல்வழிப்படுத்துவான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய விடியல். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும், எந்த விஷயத்தில் உனக்கு தாமதத்தை கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை உன்னால் நிச்சயமாக கந்தனின் அருளோடு உறுதி செய்திட முடியும் என்பதனை நீ நம்பு. நான் இருந்து உனக்கு கொடுப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்றால் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும். எதையெல்லாமோ கடந்துவிட்ட ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ தயார்படுத்தி கொண்டே இரு. எந்த நிலையிலும் உன்னை காக்க தெய்வம் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இருந்து கொண்டிரு. நல்ல நேரம், நல்ல மாற்றம் என்று இவையெல்லாம் உனக்குள் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்கள் ஒரு சேர நடக்கும் அல்லவா? இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக மேலும் மேலும் உன்னிடத்தில் வந்து கிடைக்கும் அல்லவா? இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்படாதே. இந்த விடியல் உனக்கான விடியல். இந்த விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய விடியல் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, எதையும் தாண்டி நீ இந்த வாழ்க்கைக்காக ஆசைப்படும் பொழுது, எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற நம்பிக்கையை பெற துடிக்கும் பொழுது, இவையெல்லாம் மேலும் மேலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா? செவ்வாய்க்கிழமை என்றாலே நமக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள்தானே. செவ்வாய்க்கிழமையின் விடியல் என்பது நமக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரிய சந்தோஷத்திற்கான விடியல்தானே. தெய்வங்கள் அத்தனை பேரையும் முழுமையாக நாம் வணங்கக்கூடிய நாள். அதிலும் குறிப்பாக கந்தனை நாம் வணங்கக்கூடிய நாள். கந்தனின் அருளை நாம் நிறைவாக பெற்றுக்கொண்டு கந்தன் நமக்கு நடத்துவதை நிலையாக உறுதி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டுமோ அதை என் பிள்ளை நீ நிச்சயமாக மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உறுதியை உனக்கு கொடுக்கக்கூடிய நாள். இந்த நாள் நீ உன் வாழ்க்கையில் எந்த காலத்திலும் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே. நீ எண்ணி வருத்தப்பட்டது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நன்மைப்படுத்தட்டும். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். இனி உன்னோடு நான் இருப்பதையும் இனி உனக்கு நடப்பதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். என்னவெல்லாம் நடந்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை வருத்தம் கொண்டு நின்றிருந்ததோ அதுவெல்லாம் இனி முடிந்தது. இனி உனக்கு பேரதிசயமும் பெருமகிழ்ச்சியும் உறுதியாக கிடைக்கும். அந்த கந்தன் உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க வருகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தனை இந்த வாழ்க்கையில் நிறைவாக புரிந்து கொண்ட என் பிள்ளைக்கு இனி எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உறுதியாக கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருப்பதை நீ உணரும் நேரம்
இனி உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்ட நேரம் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.